அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் மீன்ல ஆணம் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, மடங்கு மீன் எடுத்து வச்சிருக்கேன், அதாவது ஆத்து மீன். இங்க பாத்தீங்கன்னா கழனி தண்ணியில மிளகாத்தூளும் காஞ்ச மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சிருக்கேன். செனை, இந்த தொப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மீன்ல வரும், அது இந்த ஈரல் எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காய், சோம்பு, ஜீரகம் இதை எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தேங்காய் ஜீரகத்தையும் பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு குறைப்பாக அரைக்கணும். பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் குழம்பு செய்யும் போது எப்படி செய்வதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வச்சு கடும் உளுந்தெல்லாம் போட்டு தாளிக்கிறேன். இந்த தாளிப்புகளை அரைச்சி வச்சு வேக சேர்க்க போகிறேன். இதுலேயும் 2 கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இப்போ இதை வதக்கணும். இப்போ பாருங்கள், இது வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கழனி தண்ணி அதுலேயே மிளகாத்தூளும் இதுவும் சேர்த்து வச்சுருக்கேன், மஞ்சளும். இப்போ இந்த ஆணத்துக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த ஆணத்தில் மீனை போட்டுற போகிறோம். இந்த ஆணத்தில் நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த தொப்புல எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போடுறேன். இதை நான் கருவேப்பிலை காம்பில் குத்தி வச்சுருக்கேன். இது இந்த மீனில் மட்டும்தான் இருக்கும். ஈரல் போடுறேன். சினையெல்லாம் எடுத்து போட்டுறேன். இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். கொதிக்க வச்சுட்டு காட்டுறோம். ஆணம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் நான் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ ஆணத்தை மூடி போடலை, மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வைக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு நான் போய் தேங்காய் அரைச்சிட்டு வெட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆணம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் போட போகிறேன். அது கூடயே பச்சை கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதை கொதிக்க விட போகிற மறுபடியும் திறந்து தான் கொதிக்க விட போகிறேன். அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு வச்ச பிறகு. இப்போ பாருங்கள், ஆணம் நல்லா கொதி வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி இருக்கு, நல்லா வெந்துடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஆணத்தை இறக்க போகிறேன். நீங்களும் இதே போல் மீனில் ஆணம் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.